ஈஸ்வரி அழாதம்மா. உன்னோட அழுக எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி பயமா இருக்குமா? இத்தனை வருஷம் உன்னை பிரிச்சு வச்சு சிவசங்கரனை வேடிக்கை பார்த்த ஆண்டவன் இப்ப அவனை மறைச்சு வச்சு உன்னை வேடிக்கை பார்க்கறான். இங்க பாருமா, அவனோட பார்வையில தான் நீங்க 2 பேருமே இருக்கீங்கிறத நினைச்சு மனசு ஆறுதல் படுத்திக்கம்மா. சரி இரு, யமுனாவை கூட்டிட்டு வர. வாங்க பெரியப்பா. அக்கா அக்கா, வாங்க பெரியப்பா. சொல்லுங்க, அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சொல்லுங்க பெரியப்பா, கிடைச்சிட்டாரா? திருசூலமலை பள்ளத்தாக்குல கார் மட்டும் கிடைச்சிருக்குமா? கார் மட்டும் கிடைச்சதா? என்ன பெரியப்பா சொல்றீங்க? அப்பா என்ன ஆனாரு? இன்ஸ்பெக்டரே வந்து சொல்லிட்டு போனாருமா. கார் விழுந்த இடத்துல நொறுங்கின கார் மட்டும்தான் இருந்தது, ஆள் யாரையும் காணுமா. ஐயோ, அப்பா அப்பா சிவா, அப்பாக்கு என்ன இருக்கும்? அக்கா நீ கவலைப்படாதக்கா, பெரியப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, ஆயிருக்கவும் கூடாது. நீ வேணா பாரு, அவர் கண்டிப்பா வந்துடுவாரு. அழாத. இப்போவாது நம்புறியாடா? இப்போவாது நம்புறியா? பெரியப்பா சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்போவாது நம்புறியா? நான் சொன்னது நாடகம் இல்லைன்னு இப்போவாது புரிஞ்சுக்கடா. யமுனா, இன்ஸ்பெக்டர் நம்ம எல்லாரையும் என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காருமா. போயிட்டு வந்துடலாமா? தென்மொழி, நீ கல்பனாவை பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடுறோம். திவா போலாமா? சரிக்கா, வா. நம்ம கார்லயே போயிடலாமா? நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க? ஈஸ்வரியும் வந்திருக்காமா. திவா, நம்ம வண்டி எடு. யமுனா, அப்பா என்ன ஆனாருன்னு தெரியாத சூழ்நிலையில நம்ம வேற பிரச்சனையை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதேதாம்மா நானும் சொல்றேன். குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். ஈஸ்வரி அம்மாவா ஏத்துக்க வேண்டாம், ஃபேமிலியில ஒத்தியா ஒத்துக்கலாம் இல்லையா? ப்ளீஸ் பெரியப்பா, முதல்ல என்கொயரி முடிட்டோம். அப்பாவை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலையா இருக்கணும். கிளம்பல வாங்க. சரிம்மா. திவா வா, வீட்டு பார்த்துக்க. தென்மொழி கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? இத்தனை வருஷம் எங்க அம்மா படுறது கஷ்டமே இல்ல. இப்பதான் அவங்க எங்க அப்பாவோட ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதுக்குள்ள எங்க கிட்ட இருந்து எங்க அப்பாவை பிரிச்சுட்ட. தெய்வமே, உனக்கு ஏதாவது உயிர் பலி வேணும்னா நீ என்ன எடுத்துக்கோ, அவங்களெல்லாம் விட்டுடு. சார். சார். உட்காருங்க. நீங்க தான் டாக்டர் யமுனாவா? ஆமா சார். இவர் யாரு? என் பிரதர் திவாகர். பிரதர்னா? பிரதர்னா எங்க அப்பாவோட தம்பி பையன். ஓ, இவர் அப்பா இப்ப எங்க இருக்காரு? இவங்க அப்பா இப்ப இல்ல, இறந்துட்டார் சார். அப்படியா? இதெல்லாம் உங்க பெரியப்பா எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ல மாட்டார் சார், அவருக்கு நான் 2ஆம் பட்சம் தான். ஆஹா, ஓகே. இது உங்க அப்பாவோட தானே பாருங்க.
என்னாச்சு திவா? சார் இது எங்க பெரியப்பாவோட வாட்ச் தான் சார். இதை வச்சு எதையும் தீர்மானமா சொல்ல முடியாது. விசாரணை முடியட்டும். ஆமா, நீங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனீங்க? உங்க அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணது பிடிக்காம தானே? ஆமா சார். அந்த அம்மாவை பார்த்தா வயசானவங்களா இருக்காங்க. அவங்க எப்படி உங்க அப்பாவோட லைஃப்ல வந்தாங்க? தெரியல சார். அது சரி, உங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்காதவங்க யாராவது அவரை கிட்னாப் பண்ணியிருக்கலாம்ல? மேபி இவரா கூட இருக்கலாம். சார் நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ எங்க மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க சார், எங்களுக்கு பிடிக்கலன்னு தான் நாங்க அந்த வீட்டை விட்டு விலகி வந்தோமே தவிர அந்த மாதிரி எல்லாம் சீப்பா நாங்க பிஹேவ் பண்ண மாட்டோம். எங்க அப்பா மேல எங்களுக்கு இருக்கிறது கோவம் தானே தவிர விரோதம் இல்ல சார். அதுவும் இப்போ சமீபத்துல ஏற்பட்டதுதான். இந்த வாட்ச் கூட எங்க அப்பா பர்த்டேக்கு நான் பிரசன்ட் பண்ணது. இப்போ அது அனாதையா ஒரு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இன்ஃபேக்ட் எங்களால நம்பவே முடியல. ஓகே, உங்க ஃபாதருக்கு தொழில் ரீதியாவோ அல்லது வேற விஷயமாவோ யாராவது எதிரிங்க இருக்காங்களா? கண்டிப்பா இல்ல சார். அதை மட்டும் எங்களால டெஃபினட்டா சொல்ல முடியும். ஆனா ஒருவேளை அந்த அம்மாவோட ரிலேஷன்ஷிப் வழியில யாராவது எதிரிகள் உருவாயிருக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான் சார். அவன் திருட தான் வந்தானா இல்லைன்னா வேற ஏதாவது நோக்கத்தோட வந்தானான்னு எங்களுக்கு சரியா தெரியல சார். ஆஹா, எல்லாமே யூகமா தான் இருக்கு. சரி, ஹாஸ்பிட்டல் யார் பேர்ல இருக்கு? அம்மா பேர்ல தான் சார் இருக்கு. ஆனா மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ஆஹா, வீடு மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம்? அப்பா பேர்ல தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சார், அப்பாவை பத்தின எந்த தகவல் கிடைச்சாலும் எங்களுக்கு உடனே சொல்லி அனுப்புங்க சார். கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன், நீங்க போலாம். வரோம் சார். வரேன் சார். கான்ஸ்டபிள் சார். அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். யமுனா, வரேன் பிரியப்பா. உங்க 2 பேரும் ஐயா கூப்பிடுறாரு போங்க. ஆமா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. ஐயோ, இது அவரோட வாட்ச் தான். இது அவரோட கண்ணாடி தான். இன்ஸ்பெக்டர், இது அவரோட இதுதான். மாமா, அவருக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. மாமா, அவருக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. கடவுளே, நான் இத்தனை வருஷம் அனாதையா இருந்தது போதும். என்ன நிரந்தரமா கைவிட்டுறாத. ஒரு நிமிஷம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாதுமா? நீங்களா ஏன் வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க? சார், நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? சார், இந்த உலகத்துல எதிரிங்களே இல்லாத மனுஷங்களே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எதிரின்னு ஒரு வார்த்தையை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் சிவசங்கரன். அவன் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதில்லை சார். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க தம்பி பையன் திவாகர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க வீட்டுக்கு ஒருத்தன் திருட வந்ததாகவும், அவன் திருடவே வரல, வேற ஏதோ உள்நோக்கத்தோட தான் வந்ததாகவும் சொல்றாரு. அந்த சமயத்துல நானும் அங்கதான் இருந்தேன் சார். வந்தவன் திருடன் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்க அதுக்காக விசாரணைக்கு நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் இல்லை சார். ஏமா, உங்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உங்க சைட்ல யாருக்காவது அவர் மேல அதிருப்தி இருந்துச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். சம்பந்தப்பட்ட கிரிமினல்ஸ் இருந்தா கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். ஐயோ, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது இன்ஸ்பெக்டர். இருந்தான்னு தானே சொல்றேன். நீங்க கிளம்புங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புறேன். வரேன் சார். ஓகே. என்னங்க, யமுனா வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ரவிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல? ஆமா, ஃபோன் பண்ணா உடனே உன் புள்ள ஓடி வந்து யமுனாவுக்கு அப்படியே ஆறுதல் சொல்லி அரவணைச்சுக்க போறான். நீ வேற ஏமா நேரங்கட்ட நேரத்துல அவனை பத்தி பேசிக்கிட்டு. வாமா யமுனா. வாமா யமுனா, வா ஓகே. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னம்மா யமுனா, நமக்குள்ள என்ன ஆயிடுச்சு இப்படி ஒட்டாம பேசுற?
நான் உங்ககிட்ட உதவிக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். வேற எதுக்காகவும் நினைச்சுக்காதீங்கன்ற மாதிரி பேசுறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். நானும் திவாவும் போலீஸ் என்கொயரிக்கு போயிருந்தோம். இன்ஸ்பெக்டர் பேசுறத பார்த்தா அவருக்கு எங்க மேல சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கு. போலீஸா சந்தேகிக்கிறாங்களா இல்ல நம்ம ஃபேமிலி சைடுல இருந்து அப்படி யாராவது அவருக்கு இந்த கேள்வியை எழுப்பியிருப்பாங்களான்னு தெரியல. உங்களுக்கோ இல்ல பெரியப்பாவுக்கோ அப்படி எங்க மேல ஏதாவது டவுட் இருந்தா அதை நேரடியாவே கேட்டுருங்க. அதை விட்டுட்டு இப்படி லீகலா ஒரு சிக்கல் வேண்டாம் ப்ளீஸ். எங்க அப்பா மேல எனக்கு நிறைய கோவம் இருக்கு. அதே சமயம் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற வேதனையும் இருக்கு. இது ரெண்டுமே ஒரு மகளுக்கு தான் அப்பா மேல இருக்க வேண்டிய தார்மீக கோபம், தார்மீக வேதனை. தயவு செஞ்சு இத பிரச்சனையாக்க வேண்டாம். ஃபர்தரா என்கொயரி இதே ரூட்ல டிராவல் ஆனா அது என் மனநிலையை பாதிக்கும், என் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை பாதிக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஏமா யமுனா, நீ அப்படிலாம் பேசுற? உன் மேல சந்தேகப்பட்டு புகார் கொடுக்கற அளவுக்கு நாங்க என்ன அவ்வளவு கீழ்த்தனம் ஆயிட்டோம்? சிவசங்கரண்ண நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரத்துக்குள்ள உன்னையும் திவாகரையும் எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு நாங்களும் உன் பெரியப்பாவும் அலமோதிக்கிட்டு இருக்கோம். எங்களை போய் இப்படி நினைச்சிட்டியேம்மா? ஆண்டி, இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொன்னது என்னோட தன்னிலை விளக்கம்தான். இத பாரு யமுனா, இத்தனை விவகாரங்களுக்கு காரணமே நீ சிவசங்கரனை சரியா புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியேறினதுதான். அதை பத்தி கவலைப்படாம வேற எதையும் நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கியே. மாமா, நான் சொல்ல வந்தது அத தப்புன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என் சைட்ல இருந்து பார்த்தா தான் என் நியாயம் உங்களுக்கு புரியும். சரிம்மா, அது விஷயமா நாங்க என்ன சொல்ல வரன்றதை நீ கேட்கணும் இல்ல? ஆனா அதை காதலியே வாய்க்காம நீயே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு அதுல பிடிவாதமா இருந்தா எப்படிமா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இத பாரு யமுனா, இன்னைக்கு சிவசங்கரனை காணும் நாமெல்லாம் எப்படி தேடிக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பொண்டாட்டியை காணும் சிவசங்கரன் துடிச்சுக்கிட்டு. ஆனா காலம் கடந்ததுதான் மிச்சம். போனவ செத்து போயிட்டதாவே முடிவு பண்ணி பிள்ளைங்க உங்ககிட்ட அம்மா சாமி கிட்ட போயிட்டதா சொல்லிட்டான். ஆனா இன்னைக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சுமா? அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. புரியுது, இவங்க தான் என் அம்மான்னு சொல்ல வரீங்க அதானே? மாமா, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொன்னா அது மந்திரம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல அது நடக்காது. ப்ளீஸ் போதும். இந்த விஷயத்த சொல்லி உங்களுக்கு சலிச்சதோ இல்லையோ, ஆனா கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. விட்டுருங்க, நான் வரேன். அம்மா, என் புருஷன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது. அவர் பண்ண ஒரே பாவம் பாவப்பட்ட எனக்கு பாசத்தோட மறுவாழ்வு கொடுக்கணும்னு நினைச்சதுதான். நீ இந்த உலகத்துக்கு தெய்வம் தான், அவர் எனக்கு தெய்வம்மா. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதாம்மா அவரை காப்பாத்தணும். ஓம் வரதாயே நமஹ, ஓம் கிருஷ்ணாயே நமஹ, ஓம் குமாரியை நமஹ, ஓம் பிரம்மச்சாரிண்யை நமஹ. அம்மா, ஓம் சதுர்புஜாயே நமஹ. நான் எனக்குன்னு எதுவுமே இது வரைக்கும் உன்கிட்ட கேட்டதில்ல. நான் ஆசைப்படுறதெல்லாம் நீ எப்படி பூவும் போட்டுமா அழகா இருக்கியோ அதே மாதிரி எங்க அம்மாவும் சாகுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும். அவங்க யாருக்காக கண் கலங்கி வேண்டிக்கிறாங்கன்னு உனக்கே தெரியும். எங்க அம்மாவை கண் கலங்காம நீதாம்மா பாத்துக்கணும். சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. கூட என்னம்மா பாக்குற? கடவுள் கூட என்னை கைவிட்டுருவாரோன்னு எனக்கு பயமா இருக்குமா. பாரேன், பூசாரி கூட எனக்கு குங்குமம் கொடுக்காம போறாரு. இது விதின்னு சொல்றதா இல்ல அம்பாளோட விளையாட்டுன்னு சொல்றதா? ஐயோ அம்மா, பூசாரி மறந்துட்டா
தெய்வமும் உன்னை மறந்துடுமா? இந்தா இந்த குங்குமத்தை எடுத்துக்கோ. வாமா போலாம். அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த கடவுள் அது அவ்வளோ சீக்கிரம் உன்கிட்ட இருந்து கண்டிப்பா பறிக்க மாட்டாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. அம்மா, அப்பாக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு என் மனசுக்கு தோணுதுமா. உங்க அப்பாவோட உயிர் இப்ப இந்த தெய்வத்துக்கிட்ட அம்மா இருக்கு. அவரு ரொம்ப நல்லவர். அவருக்கு எதுவும் நடந்திருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பாவை அன்னைக்கு நான் பிரிஞ்சதுனாலதான் யமுனாவை விட்டு நான் அன்னைக்கு பிரிஞ்சு போற நிலைமை ஏற்பட்டு போச்சுமா. என்னோட கடைசி காலம் வரைக்கும் அவளோட இருக்கணும்னு தான் உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்ப அவளுக்கு நான் அவளோட அம்மாவா இல்லையன்ற புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. தேன்மொழி, யமுனாவுக்கு நான் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எப்பவுமே ஆசைப்பட்டது இல்லம்மா. இப்படி ஒரு அம்மா இருக்கிறான்னு அவளுக்கு தெரியவே கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ என்ன அம்மான்னு கூப்பிடலனாலும் பரவாயில்லம்மா. அவ வாயாலேயே இவ என் அம்மா இல்லைன்னு சொல்றதான் என்னால தாங்க முடியல. அம்மா அம்மா, ஏமா சின்ன குழந்தை மாதிரி அழுற? இங்க பாரு, நீ அழுதுனா அப்புறம் நானும் அழுவேன். அழாதம்மா. தேன்மொழி, என்னால அழாம இருக்க முடியல தேன்மொழி. என் மனச கல்லாக்கிக்க முடியலையே. தாய்ப்பாசம்தான் உலகத்திலே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல தேன்மொழி. அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. யமுனாக்காக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்குமா. என்ன உனக்கு புரியல தானே? இங்க பாரு, யமுனாக்காக்கு செத்து போன அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தா நீ தானே அவங்களோட அம்மா. இங்க பாரு, இந்த ரெண்டு விஷயமும் யமுனாக்காக்கு தெரிஞ்சா போதும். நீதான் அவங்க அம்மான்னு அவங்க உன்னை மனசார ஏத்துக்குவாங்கம்மா. இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் உயிரோட இருப்பேனோ இல்லையோ எனக்கே தெரியலையே. அம்மா அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நம்ம கோயில இருக்கோம்ல, உனக்கு எதுவும் நடக்காதுமா. அழாத, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா வாமா போலாம். வா. போலாமா?